கணக்கில் ஒரு 5 லட்ச ரூபாய், ஒரு 50 லட்ச ரூபாய், ஒரு 20 லட்ச ரூபாய், ஒரு 30,000, ஒரு 40,000, 1 லட்சத்துக்கு. ஏன் சரி அவ்வளோ செலவு பண்ணி நல்லாவில்ல? உன்னுடைய உடை இது இல்லை. ஓகே, ஆல்ரைட். உன்னுடைய உடை இது இல்லை, நீ போட்டுக்கிற துணி இது கிடையாது, உன்னுடைய ஃபேஸ் இது இல்லை, நீ இப்படி இருக்க மாட்ட, உன்னுடைய படம் வேற, உன்னுடைய முகம் வேற, நீ கட்டுற வேஷ்டி மஞ்சள், காவி, கிரே, உன் ஃபோட்டோ செல்ஃபோனில் இருக்கு, நீ எப்படி சாமிக்கு பூஜை பண்ணணும் அதை எடுத்துட்டு வா, அப்புறமா நான் உனக்கு அனுப்பித்தரேன், போ எடுத்துட்டு வா. நீ பெரிய பூசாரி, நீங்க நடிக்கிறன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், போய் எடுத்துட்டு வா போ. மீனாட்சி கையில் இருக்கிற கிளி நிறம் மாறுமா? பச்சை பச்சை தான். என்னதான் கடல் வந்து செவந்து போய் கடந்தாலும் கடலுடைய நிறம் ப்ளூ தான். சங்கு சுட்டாலும் வெண் சங்கு தான். என்னதான் பதில் எடுத்து குத்துனாலும் அரிசி ஆக போறது கிடையாது. அதனால அவன் என்னதான் மாறினாலும் அவனோட காஸ்டியூம், இப்போ நான் கூட காஸ்டியூம் மாற்றிருக்கேன். ஐசோ நான் வந்து என்னால் உட்கார முடியல, சாரீ கட்டிட்டு ரொம்ப இதாக இருக்குனால நான் சுடிதார் போட்டு உட்காந்துக்கிறேன், அதுக்கு நான் சாமியார் இல்லாமல் போயிடும்னா என் காஸ்டியூம் கூட இப்போ எப்படி எழுந்திரிச்சு டிக்டாக் போனேன்னா வேற மாதிரி இருப்பேன். அந்த மாதிரி காஸ்டியூம் மாற்றுறவங்களாம் சாமியார் இல்லாமல் போயிடுவாங்களா? அவன் காஸ்டியூம் மாற்றிருந்தா எனக்கு தெரியாமல் போயிடுமா? கரெக்டும். அவன் எப்படி இருக்கான், அவன் கையில் ஒரு வேலோ அது சூளமாவது இல்லைன்னா அவன் கையில் ஒரு பெரம்பாவது இருக்கணும், தெரிஞ்சுக்கலாம். என்ன சாமி? முத்தியலம்மன். ஓகே. உனக்கு சாமி வர வீடியோஸ் அது எங்க? ஏன் பழைய வீடியோ இருக்கும்ல? நீ யாரோ சொல்லிதான் இங்க வந்திருக்க, நீயா வரல. வராகி வச்சிருக்க? முழு சாமியார் கேட்ட போட்டோஸ் எங்க இருக்கு? அது எடு. வேஷ்டி கட்டிட்டு இதுல மட்டும்தான் இருக்கா? எல்லாரும் தான் நீ கோயிலுக்கு போயிட்டு தானே இருக்கிற, அப்புறம் உன் மேல உட்கார மாட்டேங்குது அம்மா? முத்தாலம்மன் இருக்கிறாங்க, பழனி முருகன் இருக்கிறாரு, 2 சாமி 3 சாமி இருக்கு உன் மேல. கேட்டுக்குங்க. கேக்குறாங்க பாரு யாரோ பதில். ஆன்சர் அவன் சொல்லிட்டான், நீங்க ஆன்சர். அடுத்த கேள்வி. யாராவது இந்த கேள்வி என்ன கேட்டா நான் கரெக்டான ஆன்சர் தருவேன். கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அவங்க அப்படி கேட்கல, அவங்க கேட்ட மாதிரி கேள்வி கேட்கணும். ஆஹா, ஆமா நீங்க எந்திரிச்சு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஐயோ கேளுங்க, இதுல நல்ல கேள்வி கேளுங்க. தங்கத்தை உரசுனாதான் தெரியும், தங்கமும் பித்தாளையும் வெள்ளியும் உரசாம இருந்தா அதை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் கோச்சிக்கிற கேள்விகள் இல்லை, இதெல்லாம் வந்து விழிப்புணர்வுகள் கேள்விகள். இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா அப்புறம் இந்தியாவில் எப்படி வாழ முடியும்? அப்படி கேட்டா சாமி இருக்கா இல்லையா அதை கேளுங்க முதல்ல. அப்படிதான் அதானே கேட்டீங்க அவங்கண்ணா. இங்க கிட்ட வாங்க. ஒவ்வொரு சாமி மாறி மாறி சொன்னா கன்ஃபார்ம் இல்ல. எனக்கு கூட தான் 3 சாமி இருக்கு. மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு அங்கே போகும்போது
தானும் அங்காளம்மன் சாமி வாக்காடுவேன். உள்ளே போந்தோடனே மதுரகாளியம்மன் சாமி வாக்காடுவேன். இதை தாண்டி இந்தாண்ட போயிருந்தீங்கன்னா சுடுகாட்டு காளி வாக்காடுவேன். ஸோ இது வந்து இயற்கை. இதெல்லாம் சாமி இருக்கும்போது எப்படி அவன் செய்வன இருக்குன்னு நம்புறான். அதுக்கு அடுத்த நான் சொல்லிடுறேன். நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ்லேயும் இல்லைங்க. மூச்சு இழுத்து பிடிங்க, நல்லா இழுத்து பிடிங்க. இழுத்து பிடிச்சிட்டிங்களா? விடுங்க. அந்த மூச்சை கையில் பிடிங்க. பிடிக்க முடியாது. அப்படி இப்படி மூக்கில் மட்டும் பிடிக்கிறீங்க மூச்சை. சரி, இப்போ கையில தான் ஃபங்க்ஷன் பண்ணலாம். இந்த கையிலால பிடிக்க முடியாதா? உணர முடியுமா? யா, அப்கோர்ஸ் உணர முடியுமா? கடவுள் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். கடவுள் வந்து நேரடியாக காட்சி தந்து யாருக்கும் வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு கிரீடம் வச்சுக்கிட்டு சூழலாம் வச்சுக்கிட்டு நான் தான் அம்மன் அப்படின்னு வைரமுகத்திலாம் போட்டுட்டு அந்த கடவுளம் நான் சொல்லிடுறேன். அப்கோர்ஸ் நான் சொல்லிடுறேன் என்னோட கருத்துக்கள். இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு கருத்துக்கள். அப்படி ஆர்டி சாமி வந்து இது வரைக்கும் நேரடியாக அந்த காட்சின்னு தரல. டாக்டராவோ, பெத்த தாயாவோ, கட்டுன பொண்டாட்டியாவோ, ஸோ பெத்த பிள்ளையாவோ, ஸோ எங்களை மாதிரி யாராவது ஒருத்தங்க அருள் வாக்காடியாவா? நான் கடவுள் கிடையாதுப்பா. நான் குடும்பத்தில் இருக்கிறேன். எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை, மக்கள், குடும்பம். நான் வந்து ஃபேமிலி கேர்ள். நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். நான் கடவுள் கிடையாது. ஸோ என்ன மாதிரி இருக்கிற துறவிகள், சாமியாடிகள், சிவனடியார்கள், முனிவர்கள், இவங்க மூலியமாக தான் கடவுளோடைய வெளிச்சம் பூமிக்கு வெளியேறும். ஸோ அதன் மூலியமாக தான் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதை முதல்ல உணரணும். ஆனால் இவன் சொல்கிறது என்னன்னா, 3 கடவுள் இருக்கிறது உண்மை. ஆனால் உன்னை எப்படி கட்டுப்பட முடியும்? இப்போ கெட்டவன் இங்கே ஒருத்தர் இருக்கிறான், அந்த ரூமில் இருக்கான். நான் இங்கேருந்தே சொல்கிறேன். ஒரு கெட்டவன் இப்போ அந்த ரூமில் இருக்கான், எனக்கு தெரியும். நான் ஏன் அவனை விட்டு வச்சிட்டு இருக்கேன்? கத்திரிக்காய் முத்தினா தான் கடைவீதி வரும். குட்டை குழப்பினா தான் மீன் பிடிக்க முடியும். ஸோ அவன் தப்பு செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான், நான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. நான் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தா அவன் தாங்க மாட்டான். அதனால் அவனுடைய எல்லா டாட்டும் அவன் முடிச்சிருவான், கெடுதல்லாம் பண்ணி முடிச்சிருவான். நான் ஒரே ஒரு பழத்தை எடுத்துகிட்டு போய் டப்புன்னு பழத்தை உடச்சி 3 கை தட்டுவேன். அவன் பண்ண கெடுதல் 1 மணி நேரத்தில் அந்த பழத்தை உடச்சுன்னே புஷ்பமாயிடுது. அவன் செஞ்ச வேலை டோட்டல் வேஸ்ட். அதனால தான் அவனை நான் விட்டு வச்சிட்டு இருக்கேன். அதுதான் அவனையும் கேட்குறேன். அதுக்கு இன்னொரு கருத்து சொல்கிறேன். சாமி இருக்கிற மாதிரி பேய் இருக்கும், நல்லவன் இருக்கிற மாதிரி கெட்டவனும் இருப்பான். நல்ல ஒரு வாலிபன் மகன் இருக்கும் போது நம்மளுக்கு மாந்திரிகம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு நல்லது இருக்கும் போது இந்த பக்கம் இந்த கெடுதலும் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்குது. மரபிறை செய்பிறை ரெண்டும் நம்மளுக்கு இயங்கும். நாம தான் அதை வந்து ரொட்டேஷன் பண்ணி அதில் வந்து லாக் ஆகாமல் எப்படி வெளியே வரணுங்கிற வாழ்க்கையை நாம தான் முடிவு எடுத்துக்கணும். நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கீங்க, குட்டு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியுதா? நீ ஒரு சாமியாடி, நம்மளை கட்ட போகிறாங்கன்னு உனக்கு தெரியாதா? ஏன் அப்படி தெரிஞ்சு இப்படி இருக்க? இதுக்கு வேற போய் 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறியாடா? 1 மணி நேரத்தில் சாமி கூப்பிட்டு உட்கார வச்சிருவேன். அந்த 1 லட்சத்தை இங்கே கொடுத்துட்டு போயிடுறியாடா? அப்படி சில சாமியாரை தான் நீங்கள் நம்புவீங்க. இப்படி இருக்கிற சாமியாரை நீங்கள் நம்ப மாட்டீங்க இல்லையா? காணி கொடு. உன் பேர் என்ன?